இன்றைக்கி பங்குனி உத்திரத்துக்கு யாரெல்லாம் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள்லாம் என்ன பண்ணுவோன்னா, வீட்டில் என்னென்னலாம் விளையுமோ அது எல்லாத்தையும் வந்து இதில் அந்த கோலம் காமாட்சி அம்மன் பாதம் வரைஞ்சி அந்த பாதத்தில் வந்து வைப்போம். அப்போ வந்து அது வந்து ரெட்டிப்பாகும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இதுக்கு ஐதீகம். ஃபுல்லாகவே வந்து நெல், கேழ்வரகு, அதுக்கப்புறம் வந்து காராமணி, உளுந்து, அப்புறம் என்னென்னலாம் வீட்டில் விளையும் அந்த தானியங்கள் எல்லாத்தையுமே வந்து வச்சு கூட வந்து பூ எல்லாம் சேர்த்துட்டு அந்த காமாட்சி அம்மன் பாதத்தில், அதாவது அவங்க ஃபேமிலியாக வந்து அதாவது காமாட்சி அம்மன் ப்ளஸ் அந்த குழந்தைங்களோட உள்ளே போகிற மாதிரி அப்படி வந்து நாங்கள் போடுவோம். எல்லா வீட்லேயும் போடுவாங்க வில்லேஜ் சைட்லாம். நீங்கள்லாம் போடுவீங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு சிலவங்க வந்து போன டைம் போட்டதை பார்த்துட்டு இது என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்களா, அதுக்காக தான் இந்த பதிவு. இதில் வந்து எல்லாமே இருக்கும். நம்ம வீட்டில் என்னென்ன விளையுதோ அந்த பொருட்கள் மட்டும், கடையில் வாங்குறது கிடையாது, நம்ம வீட்டில் விளையிறது மட்டும் வைப்போம். ஒரு சிலவங்க அப்படி வீட்டில் வேலையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பூ மட்டும் வச்சு சாமி கும்பிடுவாங்க. இந்த மாதிரி காலையில் ஒரு 8 மணி போல் தான் நான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். வெளியில் வாசலில் மட்டும் ஃபஸ்ட்டு காலையிலே போட்டேன். அதுக்கப்புறம் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு அதுக்கப்புறம் தான் வீடு எல்லாமே தொடச்சி என்னால் வைக்க முடியும். இல்லைன்னா காலையிலே போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே 2 தாண்டி ஃபுல்லாத்தையும் களைச்சி போட்டுருவானுங்க. இப்படி தான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இனி வந்து ஈவினிங் போல் ஒரு 4 மணிக்குள்ளே வந்து நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிப்போம். சாமி எப்படி கும்பிடுவோம்னு பார்த்தீங்கன்னா, முறம் இருக்குல்ல, அந்த முறத்தில் வந்து சாப்பாடு வச்சு ஒவ்வொரு கால்லையும் வச்சு 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 அப்படியே எடுத்துகிட்டு வருவோம். அப்படி தான் எங்கள் ஊரில் வந்து பங்குனி உத்திரம் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. நீங்களாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.